ஹோட்டல் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இவங்க போட்ட பிளான் தாங்க இதெல்லாம். இவங்களே ஆர்டர் கொடுப்பாங்களாம், அதை திருப்பி இவங்களே கெடுத்துட்டு இப்ப வந்து சரி பண்ற மாதிரி சரி பண்ணுவாங்களாம். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க. ஏமா என்னமா பேசிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நாங்க செட் பண்ண ஆளா? நாங்க யார் தெரியுமா? கொடுத்த காசுல நல்ல பொருள் வாங்காம எங்களை ஏமாத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எல்லாரையும் நீ குறை சொல்லிட்டு இருக்கிய. சார், நீங்க எங்களுக்கு தானே ஆர்டர் கொடுத்தீங்க, அப்புறம் நாங்க சமைக்க மாட்டோமா? இவங்க எப்படி சமையக்கட்டுக்குள்ள போறது? ஏமா எங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தரமில்லாத பொருளை சாப்பாடு செஞ்சு எங்களை ஏமாத்துனீங்கன்னு ஃபுட் கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவங்க பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தம்பி, எங்களை சமாதானப்படுத்துறது அப்புறம் முதல்ல அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க. வேல்முருகன், எல்லா பிரச்சனைக்குமே இவங்க தான் காரணம். இங்க பாருங்க, நம்ம குடும்ப சண்டையை பேசுறதுக்கு நேரம் இது இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கிற பிரச்சனையை முதல் சமாளிப்போம், அதான் முக்கியம். இத பேசி பேசி பெருசாக்க வேணாம். அண்ணே, நீ கொஞ்சம் சொல்ல. யாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். கீர்த்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடிச்சு வெளியே துரத்திடுவேன். பேசாம 2 பேரும் ஓரமா இருங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்ற கடைசி வார்த்தை. என்னங்க நீங்க? உங்களை திருத்தவே முடியாது. உங்க தம்பி பேச்சு கேட்டு என்னைய எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. எக்கேடோ கெட்டு போங்க. வா போலாம். சரி அண்ணே, நாங்க வேலையை பாக்குறோண்ணே. வாங்க போலாம். அண்ணே வாணே 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 போலாம் வாங்க. நல்ல வேலை, வேலு சரியான நேரத்துல வந்து மானத்தை காப்பாத்தினா. இல்லைனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்பட்டிருப்பேன். நம்ம ஹோட்டல் பேரும் அதோட கெட்டு போயிருக்கும். சார் வாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மளிகை ஜாமான்லாம் வந்துடும் சார். நீங்க எதிர்பார்க்கறத விட சிறப்பாவே பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே வேல்முருகன். சரி சார். சார், மளிகை ஜாமான்லாம் வந்துருச்சு சார். வா வா வா, இறக்கு இங்க வேலே சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் அள்ளி போட்டு வண்டியில கொண்டு வந்துட்டேன். மாஸ்டர் வாங்க போய் எடுத்துட்டு வந்துருவோம். அண்ணே கூட வாங்கண்ணே. டேய், எல்லாம் சரியா வாங்கிட்டே இல்ல? ஏப்பா அனுப்புனது யாரு? பக்கோடா என்ன? நான் எல்லாத்தையும் பக்காவா எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. சரி சரி சரி. வாசன என்ன தக்காளி வச்சு ஜோசியமா பார்த்துட்டு சீக்கிரம் வெட்டணும். சார், நீங்க கேட்ட மாதிரி மளிகை ஜாமான்லாம் ரொம்ப குவாலிட்டியா வந்திருக்கு சார். நீங்க வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க சார். இருக்கட்டும்பா, பரவாயில்ல. ஐயோ இல்ல சார், உங்க திருப்திக்கு ஒரு தடவை பொருளெல்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாத்தி கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் சார். சரிப்பா. சார் நல்லா பாத்துக்காங்க சார். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது. எல்லாம் பாத்துட்டம்பா, எல்லாமே நம்பர் 1 தான். அப்போ ஆரம்பிச்சிடலாமா சார்? நீங்க நல்லபடியா ஆரம்பிச்சிருங்க. எங்களுக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு. சரி சார். நாங்க அப்புறம் வந்து சரி சார், நீங்க பாருங்க. டேய் பக்கோடா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்குடா. பட்டு பட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும். அண்ணே பாருண்ணே வேமா பாருண்ணே. அண்ணே வெட்டுன வேமா வெட்டுனே. அண்ணே வெட்டுனே, என்ன பாத்துட்டு இருக்க? அண்ணே நீ அங்க இருக்க வேண்டியது அண்ணே. இங்க நான் எல்லாத்தையும் பாத்துப்பேனே. நேரம் இல்ல, ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும். அப்பதான் சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். சரிண்ணே. டேய் பக்கோடா, வாங்கிட்டு வந்த மசாலா பொருள் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிரு. அண்ணே வேலையை பாரு. செல்வி, நீங்க வந்துட்டீங்கன்னா பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடலாம். வாங்க.